இப்போ நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடையைத்தான் இப்படி வடிவமைத்து கொடுத்துருக்கிறார். சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சொந்தம் உண்டு. அதாவது இங்கே வந்து ஒரு பெண் முயற்சியாளராக இருந்த ஒரு அக்காவுக்கு இந்த வேலை திட்டம், இந்த கடையை வந்து கோழி, அதாவது கோழி இறைச்சி வியாபாரம் செய்து கொண்டிருந்தவா, அவருக்கு இந்த கடையை சரியான முறையில் நேர்த்தி அமைச்சு கொடுத்திருக்கிறார். ஹாய், வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது என்னென்னு சொன்னால், நான் இப்போ திருவையாறில் நிற்கிறேன். திருவையாறில் பாருங்கோ, என்னென்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு உதவி திட்டம் ஒன்று கோரியிருந்த நாங்கள். அப்போ அந்த உதவி திட்டத்துக்கான உதவி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சந்தோஷத்தோட உங்களுக்கு அந்த உதவி எப்படி கிடைச்சிருக்கு, என்ன மாதிரி அவள் எப்படி சந்தோஷமாக அந்த கடையை எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறா ரெண்டெல்லாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். அவளோட கதைப்போம் வாங்குவோம் என்னென்னு. அக்கா வணக்கம். இதுதான் கடையோட பாருங்க, எல்லாம் படிவாக செய்தாச்சு. அக்கா, உங்களுக்கு அதாவது வந்து ஒரு உதவி திட்டம் ஒன்று கிடச்சி கடையெல்லாம் படிவாக போட்டிருக்கீங்க. ஓகே அக்கா, அப்படி சந்தோஷமாக இருக்குங்களா? இந்த மாதிரி என்னென்றால் இது வந்து சுவிஸில் இருந்து திருப்தியா உங்களுக்கு இந்த கடை, அதாவது இந்த அமைப்பில் உங்களுக்கு திருப்தியா? ஓகே, நீங்கள் மேலதிகமாக நினைக்கிறேன் இந்த இதில் வந்து ஒரு தகரம் கொண்டு அடிக்க வேண்டி வரும். 2 தரம் அடிக்க வேண்டி வரும். 2 தரம் அடிக்க வேண்டி வரும். மற்ற வேறு பைப் லைன் தண்ணிக்கு சீமெண்ட் போடுவாங்க. இந்த நிலம் வந்து சரியான இதாக இருக்குதுண்ணே. ஓகே, கீழே நிலங்கள் ரைட், நிலங்கள் பிரச்சனையாக கிடக்குது. கீழே சீமெண்ட் போடணும். ரைட், 3 சைட்டுக்கும் மணல் போட்டு உயர்த்தணும். ஓகே, என்னென்னா இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த கடையை தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்படியெல்லாம் செய்து தராங்க, செய்து தரல, அது பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு இந்த கடையை தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய மாதிரி இருக்குமா? அதில் எந்த மாற்று கருத்து கூட அப்படி நீங்கள் உங்களால் நடத்தையெல்லாம் போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படி போனால் நான் வந்து சாகணும், இல்லை கடுமையான வருத்தத்தில் ரெண்டில் உண்டுங்க. அதாவது வந்து இதுதானே உங்களுக்கு சீவன வருவாயம். அப்போ நீங்கள் இதை விடுறதால விடுறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. அது உறுதியாக நீங்கள் சொல்கிறது. சரி, ஓகே. இப்போ வேறு மற்றது உங்களுக்கு முன்னுக்கு கூடு ஒன்று அடிக்க வேண்டியிருக்குமே, கோழிகள் வைக்கிறதுக்கு கூடு அடிக்க வேண்டியிருக்கும். நான் நினைக்கிறேன் இதை வச்சுக்கொண்டே நீங்கள் கொஞ்சம், இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக ஆரம்பமாக இருக்குமான்னு நினைக்கிறேன். இதை வச்சு கொண்டு கண்டலாம். அப்புறம் உங்களோட பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும்? எத்தனை பிள்ளைகள்? 5 பேர். 4 பேர் இருக்கணும். ஒரு ஆள் என்ன சண்டை நேரமா இல்லை பிறந்து மோசம்? ஓகே. அப்போ இப்போ பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்கலாம், மதி பண்ணிக்கணுமா இல்லை இருக்கணும்? அவை என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்யணுமா? வேலை பழகுற மற்றாக்கள் அம்மாவோட, மற்ற சின்ன அடுத்து வெட்டிங் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ இப்படி உங்களோட ஃபேமிலியை நீங்கள் தான் கொண்டு போகணும். ஓகே, சரியக்கா, எங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அதாவது இப்படி ஒரு நான் இந்த ஊருக்குலாம் இருக்கிறேன்னா உங்களுக்கு நான் இந்த பதிவை செய்ததால் பார்த்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சொந்தம் உண்டு, அதாவது அவருடைய பேரை குறிப்பிட விடாமல் சொன்னவர், சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தம் உண்டு இந்த உதவி திட்டத்தை கொடுத்துருக்கிறார். எனக்கும் சந்தோஷமாக இருக்குது உண்மையில். நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நான் உங்களை எதிர்பார்க்குறேன். நீங்கள் நிறைய இன்னும் டெவலப் பண்ணி அந்த கோழி இறைச்சி வைக்கக்கூடிய மாதிரி அந்த ஃப்ரிட்ஜ் சிஸ்டங்கள் எல்லாத்தோடையும் நல்ல நேர்த்தியாக மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து ஓட பண்ணக்கூடிய மாதிரி நேர்த்தியாக. மற்றது இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்டா, இப்படியான ஆட்களை இவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இப்படி இருந்தால் உங்களுக்கு கோழி ஆர்டர் வரையில் நான் அவனோட நம்பரை திருப்பியும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். அப்போ அவனோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எத்தனை கிலோ கோழி என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள்
ஆர்டரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவள் உங்களுக்கு அந்த கோழியை உரித்து வெட்டி நீட்டாக பேக் பண்ணி தருவா. இது எங்கன்னு சொன்னால் திருவையாறு பள்ளிக்கூடத்துக்கு நேராக முன்னுக்கு இருக்கிற கடை. சரியா? அப்போ நான் அக்காட நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்து விட்றேன். நீங்கள் அவள் கண்டெக்ட் பண்ணி அவளுக்கு தொடர்ச்சியான உங்களோட அந்த பங்களிப்பு சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதோட மட்டும் நிப்பாட்டாமல் எந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இதுபோல் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது இருந்தால் அதில் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் தம்பி அப்படின்னு நீங்கள் கீழே வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணினா போதும். அந்த ஏரியாவில் அந்த இடத்துல நான் ஸ்பாட்டில் நிற்பேன். ஓகே, பாய் பாய்.